தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எவ்வளோ போராட்டம்ல ஒரு மனுஷன் சிஎம் ஆகிறதுக்குள்ள, ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ பஞ்சாயத்து. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற மக்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தாவேகா இந்த எலெக்ஷனில் சந்தித்த பெரிய சவால் என்ன? ஓகே, மக்கள் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு ஓட்டுகள் மூலமாக காமிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. 108 இடங்கள்னு சும்மாவா? அவ்வளோ தூரம் அன்பு செலுத்தியிருக்காங்க மக்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் அன்பு அதிகமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக தனிப்பெரும்பான்மையாக வந்திருக்கலாமே. இப்போ பெரும்பான்மை கட்சி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஆட்சியை பிடிக்கணும்னா தனிப்பெரும்பான்மை தான் சிறப்பாக இருக்குமே ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டுகளுக்கு குறைவாகவும் 2000 ஓட்டுகள் வித்தியாசத்துலையும் 2500 ஓட்டுகள் வித்தியாசத்துலையும் தாவேகா வெற்றி வாய்ப்புகளை பறிகொடுத்த தொகுதிகளோட எண்ணிக்கை மட்டும் 17. பாருங்க எவ்வளோ வித்தியாசம்ட்டு. இந்த 17 தொகுதிகளில் மட்டும் தாவேகா ஜெயிச்சிருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ கலைவரமே கிடையாது. அவங்க தான் அறுதி பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும். ஆனால் இந்த சின்ன சின்ன வித்தியாசம் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி உருவெடுத்து நிற்கிது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக மறுதேர்தல் ஒரு வேளை வைக்கிறாங்கன்னு வைங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த நம்பர்ஸை மனசில் வச்சு நீங்களே சொல்லலாம். ரைட்டு, தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி இருக்குல்ல, அது எதுக்காக மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்றதுக்கு தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். 35 வயசுக்கும் கம்மியான 23க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க. யங்ஸ்டர்ஸு 26 பட்டியல் சமூகத்தினர் ஜெயிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் தாவேகா கேண்டிடேட்ஸு 12 பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி கேண்டிடேட்டாக நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மாற்றுத்திறனாளி ஜெயிச்சிருக்காருங்க இந்த எலெக்ஷனில் தாவேகா சார்ந்து. ஒரு டிரைவரோட பையன், நினச்சி பார்க்க முடியுமா? டிரைவர் பசங்களாம் வேட்பாளராக சீட்டு கழிச்சு ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு ஆட்டோ டிரைவர், இத்தனை பேரும் வெவ்வேறு வகையில் சோபிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பல கட்சிகளுக்கு அது கனவாக இருக்கும். ஓகே, இத்தனை பட்டியலின மக்கள் ஜெயிச்சாங்கன்னா சிறப்பாக இருக்குமே, ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தால் சூப்பராக இருக்குமே யோசிப்பாங்க. 3 பேர் 4 பேர் ராஜா, 26 பேர் வராங்கன்னா சாதாரண விஷயமாங்க. சமூக நீதி சார்ந்து பேசலாம், ஆனால் எத்தனை பேரெல்லாம் செஞ்சு காட்ட முடியும்? இதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. தாவேகா பண்ண சைலண்டான சம்பவமே இந்த சம்பவம் தான். இதெல்லாம் தாண்டி ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? இந்த முறை தாவேகா 233 தொகுதிகளை தான் போட்டியிட்டுச்சு. ஒரு தொகுதி போட்டியிட முடியல. எடப்பாடி தொகுதி இருக்குல்ல, அங்கே சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் நின்னாப்புல. ஆனால் தாவேகா ஆதரவு பெற்ற ஒரே காரணத்தினால அவர் டெபாசிட் இழக்கலை. அவரை ஃபைட் பண்ணாப்புல நல்லா. அது யாரோட தொகுதி? பழனிசாமி அவர்கள் தொகுதி. அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு கட்ஸ் வேணும் மக்களே. நாங்கள் யாருனாலும் பழனிசாமி எதுவும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் கட்ஸோடு நின்று டெபாசிட் இழக்காமல் போனாங்க பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஸோ தாவேகா ஆதரவு பெற்ற ஒரே காரணத்துக்காக டெபாசிட்டை இழக்கலை, இதுதான் உண்மை. இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகள்லையும் டெபாசிட்டை இழக்கலை தாவேகா வேட்பாளர்கள். சாதனைனா இப்படி இருக்கணும், அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்க நம்பிக்கை வச்சிட மாட்டாங்க. வச்சிட்டாங்கன்னா அது இப்படி தான் எதிரொலிக்க ஒன்று. ஏன்னா நாளை பின்ன இவங்க நம்மளை ஆள ஆரம்பிக்கிறான்னு வைங்க, ஏதோ பெரிய மினிஸ்டர் பெரிய எம்எல்ஏ கிட்டே போகக்கூடாது அப்படின்னு நமக்கு தோண வாய்ப்பே கிடையாது. ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும். இதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்க. சும்மா எலெக்ஷன் டைமில் மட்டும் மக்கள் வீடுகளுக்கு வீடு போய் பார்த்துட்டு அந்த ட்ராமா தேவையில்லை. இதுக்கப்புறம் அரசியல் இது இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சிட்டு போட்டுமே. நேரடியாக ஆக்சஸ் பண்ண முடியுமா என் தொகுதி எம்எல்ஏவை? அதுதான் விஷயங்க. அதை பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் மக்கள் இந்தளவு ஓட்டு போட்டிருக்காங்க. அன்பழகன் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அண்ணன் ரொம்ப சர்க்காசமாக பேசுவாப்புல, பயங்கரமாக ஒரு மாதிரி நையாண்டி பண்ணுற மாதிரி பேசுவாப்புல. இந்த மாதிரி அப்படி தான் பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ அந்த விடுதியில் அதிமுக எம்எல்ஏஸ்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களே, அந்த விஷயம் சார்ந்து தான் அண்ணன் கிட்டே கேட்டாங்க. அப்போ என்னென்ன சொன்னார்னா, ஏப்பா அந்த விஷயம் பற்றி சொல்கிறேன், அது மாதிரி சில விஷயம் நான் சொல்லிடுறேன்ட்டு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவினார்ல குளத்தூரில். இதனால் எடப்பாடி அவர்கள் மனசு ரீதியாக கஷ்டப்பட்டார்னு சொல்லியிருக்காரு. மனதார அவர் கஷ்டப்பட்டிருக்காரு எடப்பாடி அவர்கள். சரி, ஸ்டாலின் அவர்கள் தோற்றுருக்க கூடாது அப்படின்ட்டு. அப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணாருங்க எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர் எடப்பாடி அவர்கள். ஸ்டாலின் எப்பேற்பட்ட தலைவர்ப்பா, அவரையே தோற்கும்படி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறதா எடப்பாடி அவர்களே சொன்னாராமா. அது இவர் இங்கே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் தமிழ்நாட்டில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகம். இதனால தான் எம்எல்ஏஸ்லாம் பாண்டிச்சேரி வந்து தங்கியிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்ட்டாரு. புரியுதா காரணம் எங்கே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக இன்னொரு அப்டேட்டை கொடுத்துட்றேன். இன்னொரு விடுதி மாற்றிட்டாங்க. ஏன்னா டூரிஸ்டாக நிறைய பேர் அங்கே ப்ரீ புக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதனால் இன்னொரு விடுதிக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏஸை மாற்றியாச்சு. அதையும் சொல்லிடுறேன்.
அதிமுகவோடு ஒப்பிடுற அளவுக்கு தாவேக்காலாம் பெரிய கட்சி கிடையாது. தாவேக்கா எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, அவங்க அதிமுக வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? வருவாங்க பாருங்க. சும்மா எங்க எம்எல்ஏ மட்டும் அந்த பக்கம் போவாங்கன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க, அவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதை விட ஹைலைட்டாக ஒரு சம்பவம் பண்ணார் அண்ணன். என்ன சொன்னாரு? எங்க கட்சியில இருந்தலாம் யாரும் கட்சி மாற மாட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. இது நீங்க ஏற்றுக்க முடியாது மக்களே. எல்லா கட்சியில இருந்தும் எல்லாரும் கட்சி மாறுவாங்க. ஓபிஎஸ் அவர்கள் செய்யாததா, மற்றவங்க யாரும் செய்யாததா, செங்கோட்டையன் அவர்கள் செய்யாததா? சரி ரைட்டு. நேற்றுக்கு பெஞ்ச மழையில் இன்னைக்கு மொச்சா காலம் தான் இந்த தாவேக்கா. நான் சொல்லலை, அண்ணன் சொல்கிறாரு. அவங்களோட 20 எம்எல்ஏக்கள் பேரை சொல்லுங்கப்பா. ப்ரெஸ் பீப்புளை பார்த்து கேட்குறாரு, சொல்லுங்கப்பா நான் அரசியலை விட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டாப்புல. ஆக்சுவலாக அண்ணன் சொல்கிறது கொஞ்சம் ஆணவமாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் யோசிச்சு பாருங்களேன். தாவேக்கால எந்தெந்த வேட்பாளர்கள் தெரிஞ்சால் ஓட்டு போட்டிருப்பீங்க? விசில் சின்ன இருக்கா, விஜய் முகத்துக்காக தான் ஃபுல்லாக ஓட்டு போட்டிருப்பீங்க. அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு தான் இந்த விஷயத்தை கேட்டிருக்காரு. ஆனால் இந்த வார்த்தைகள் இதுக்கப்புறம் அரசியல்வாதிகளும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சேர்த்து தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ சீட்டு தான் பிடிப்பாங்க, அதுக்கு மேலே பிடிக்க முடியாது அடித்து சொல்லிட்டாங்கனாக்கா எலெக்ஷன் ரிசல்ட் எப்படினாலும் மாறிடும். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தையை திரும்ப வாபஸாக பெற முடியும், தர்ம சங்கடமாக இருக்கும். ஆனால் இதே வார்த்தையில் தான் இங்கே பயன்படுத்தியிருக்காப்புல. ரைட்டு. கிறிஸ்டோபர் திலக், காங்கிரஸ் எம்பி, இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, என்னங்க திமுகவில் இருக்கவங்க காங்கிரஸ் பயங்கரமாக மாறி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. என்னென்ன சொன்னாப்புல, பாஜகவை தடுக்கணுங்க, இதுக்காக தான் தாவேக்கா கூட காங்கிரஸ் கூட்டணியை வச்சிருக்கு. கூட்டணி வாக்குகளால் தான் உதயநிதி அவர்களும் வெற்றி பெற்றார்னு அடுத்த விஷயத்த சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் அமைப்பினர் களத்தில் இறங்கி எலெக்ஷனுக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்கன்னு அவர் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. பாஜக வேணாம் அப்படின்றதுல தமிழக மக்கள் ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. தமிழக மக்களோட நலன் கருதி நாங்கள் சில முடிவுகள் எடுக்கணும்ல, அதனால் இந்த முடிவு எடுத்தோன்னு கூட்டணி சார்ந்த அந்த முடிவு எடுத்தாங்களே அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் மகாத்மா காந்தியடிகளோட பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி இருக்கார்ல, இவர் விஜய் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். ஒரு பெரிய கடிதம். அதோட சாராம்சத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ரிசல்ட்டை பார்க்குறப்ப நீ புதுசு, நீ ஒரு புதியவன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுப்பா. அனுபவம் இல்லாட்டியும் புத்துணர்ச்சி கொண்டவராக நீங்கள் இருக்கீங்க, ஹைலைட்டு, சம விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பண்ணாங்களே, அப்போது சில கேள்விகளை நான் எழுப்பியிருந்தேன் விமர்சன வடிவிலேயே. இதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கனாக்கா அதையும் நான் விமர்சன வடிவில் கேள்வி எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கேள்வி எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்குமான போட்டி இருக்குல்ல, இது அசம்பிளியில் பார்க்குறப்ப ரஃபேல் வர்சஸ் நடால், இந்த டென்னிஸ் மேட்ச் மட்டும் தான் இருக்க போகுது. நான் ரொம்ப ஈகராக இருக்கன்ற மாதிரி தான் அவர் அந்த உணர்ச்சி மிகுதியில் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காருங்க. விஜய் அவர்கள் படித்து பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. சிவகாசியோட தாவேக்கா எம்எல்ஏ கீர்த்தனா, இவங்க ஹிந்தியை நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்க. இங்கே தான் நம்ம ஊரில் தான் ஹிந்தி பேசினா ஒரு மாதிரி பார்ப்பாங்களே. ஆக்சுவலாக மக்கள் அந்த அரசியலை சிக்கவே சிக்காதீங்க. நான் இதை சொல்கிறதுக்காக எனக்கு சில பேர் பாஜக முத்திரை குத்தலாம், நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், அவ்வளோதான். உங்களால் எவ்வளோ மொழிகள் கற்றுக்க முடியுமோ கற்றுக்குங்க, 3 மட்டும் இல்லை 300 கூட கற்றுங்க, தப்பே கிடையாது. ஆனால் தாய்மொழிக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுங்க, அதில் எந்த காம்ப்ரமைஸே வேணாம். உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு மொழி கற்றுக்கணும்னு படிங்க. அப்படி கற்றுக்க வேணாம்ப்பா, எனக்கு இந்த மொழியே போதும், இந்த 2 மொழி போதும், நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி இவ்வளோ இங்கிலீஷ் மட்டும் போதும்ட்டாங்க, நான் தாய்மொழி விட்டு கொடுக்க மாட்டேன் தமிழில் எப்போவுமே, அதனால் இந்த 2 மொழி போதும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதை பண்ணுங்கள். ஆனால் திணிக்கிறாங்கனாக்கா அதுக்கு மட்டும் ஓகே சொல்லவே சொல்லாதீங்க. இந்த வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது தெளிவாக புரிஞ்சிக்காம தான் பல பேரும், ஓ ஹிந்தி பேசுறியா, ஹிந்தி கற்றுக்கிறியா அப்படின்னா நின்று அவங்க ஆளுங்களான்னு அப்படி முத்திரை குத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த கொடுமை நம்ம ஊரில் மட்டும் தான் நடக்கும். நீ சாமி கும்பிட்டா சங்கி, ஹிந்தி பேசினாக்கா நீ தமிழுக்கு எதிரானவன். எதுக்கு இதெல்லாம்? அவனுக்கு எந்த மொழி சோறு போடுமோ அந்த மொழியை கற்றுக்கல எக்ஸ்ட்ராவா. ஆனால் தாய்மொழி எங்கேயுமே விட்டுறாதீங்க, அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் நம்மளுக்கு கிடையாது. கீர்த்தனா என்ன சொல்லியிருக்காங்க, தாவேக்காவை இந்தியா முழுக்க பரப்பணும், வெளிநாடுகளுக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் ஹிந்தி மொழியில் பேசுகிறேன். இல்லைங்க தப்பு இருக்க போது, என் தலைவரை பற்றியும் கட்சியை பற்றியும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே, எனக்கு அதான் ஆசை அப்படின்னு இருக்காங்க. ஒரு கட்சியோட தொண்டர் மனசில் என்ன இருக்குமோ அதை தான் அவங்க இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன தாவேக்கா தொடர் விஷயத்த சொன்ன கூட எல்லாம் தப்பாக பார்க்குறது. ரைட்டு. நம்ம ஊர் பாலிடிக்ஸை பார்த்தாச்சா, கொஞ்சம் வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வருவோமே. 2027 உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலுக்காக ஐபேக் நிறுவனம் இருக்குல்ல, பிரபல ஸ்ட்ராட்டஜி வகுக்கிற நிறுவனம், அவங்க வந்தாலே அந்த எலெக்ஷன் அந்த பார்ட்டி ஜெயிச்சுதுன்ற மாதிரிலாம் கணிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இவங்க தான் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்ந்து ஃபுல்லாக இந்த முறை வேலை பார்த்துருந்தாங்க. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் தோத்துருச்சு மேற்கு வங்கத்தில், மமதா பானர்ஜி அவர்களோட பார்ட்டி. இதை பார்த்த சமாஜ்வாதி என்ன நம்ம முடிவு பண்ணிட்டாங்க, ஐயோ ஐபேக் வேணாம்ப்பா, 2027 சட்டப்பேரவை தேர்தல் ஊபி நடக்க போதில் இதுக்கு அவங்க வேணான்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாமா. ஒரு எலெக்ஷன் தோல்வி அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட growthல. ஒரு தேர்தலுக்கும் வியூகம் வகுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஏற்பட வியூகத்தை வகுக்கிற நிறைய ஐபேக் மாதிரி ஃபேர்ம்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா வியூகமும் கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா 1-2 சொதப்ப தான் செய்யும். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஐபேக்கோட கெட்ட நேரமோ என்னவோ தெரியல, இந்த மேற்கு வங்க எலெக்ஷனில் சொதப்பிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இதில் வியூகத்தையும் தாண்டி
யார் வர்றாங்க, யார் இந்த கட்சி, யார் இந்த கட்சியோட முகம், யார் தலைவராக இருக்க போகிறா, இதை வச்சு தான் மக்களோட எண்ணங்கள் வாக்குகளாக மாறும். உதாரணத்துக்கு தாவேக்கா எடுத்துக்கங்களேன். தாவேக்கால ஸ்ட்ராட்டஜிஸ்டே இல்லைனா கூட அந்த கட்சி ஜெயிச்சிருக்கும். அது காரணம் விஜயன்ற ஒரே ஒரு முகம் மட்டும்தான். வித்தியாசம் புரியுதா? ஸோ ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சு நீங்கள் எலெக்ஷனை ஜெயிச்சிட முடியாது, ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது. இதை தெளிவாக மைண்டில் வச்சுங்க. அடுத்து பாஜகவோட தலைவர், எங்க மேற்கு வங்கத்தில் பாஜக தலைவரான சுவேந்து அதிகாரி, இவர் இந்த எலெக்ஷன் எந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவரோட உதவியாளரை சுட்டு கொண்டாங்க. மக்களே, அரசியல்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப மேம்போக்கா ரொம்ப ஈஸியாக நடக்குதுலாம் நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட விஷயம் தான் இது. மத்திய கிராமில் வச்சு அவரை சுட்டு கொண்டு இருக்காங்க. எதுக்கு? திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குல்ல, அவங்க கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. கொல்லப்பட்டது யாரோட உதவியாளர், கண்டனம் தெரிவிச்சுக்கிறது யாரு? ஓகே, பாஜக என்ன நம்ம சொல்லியிருக்கு, இப்போ இதில் ஏதோ அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு அவங்களே ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் வெஸ்ட் பெங்காலில் வேற மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. மக்களே மறந்துடாதீங்க, வெஸ்ட் பெங்காலில் இப்போ தான் பாஜக ஆட்சி வேற பிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட அப்டேட்ஸை நம்ம கேட்க வேண்டியதாகிடுச்சு. இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா? டொனால்ட் ட்ரம்ப் இந்த முறை அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றார்ல, அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இல்லைன்ற நிலைமை வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போது சார் எந்த கிளம்புங்க சார் அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப் போல அந்த வெள்ளை மாளிகையில் இருக்க டேபிள் முன்னாடி உட்காந்துட்டு நான் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன்னு அடம்பிடிச்சாப்புல குண்டு கட்ட தூக்கிட்டு போனாங்க டேபிளோட வர வெளியே. அது போல விஷயம் இங்கே மேற்கு வங்கத்தில் நடக்குமோன்ற எண்ணம் இப்போ ஏற்பட்டிருக்கு. மமதா பானர்ஜி இருக்காங்களே, நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்ட்டாங்க. மக்களே எலெக்ஷனை தோத்தாச்சுவங்க. இவங்க மட்டும் இல்லை, ஆட்சியை இழந்தாச்சு வெஸ்ட் பெங்காலில். ஆனால் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னை பதவி நீக்கம் செஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்குல்ல, இதை அமல்படுத்துறீங்க. வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்திருக்கு. எப்படி நான் அந்த தோல்வியை ஒத்துக்க முடியும்? என்னால் ஒத்துக்க முடியாது. தேர்தலை பாஜக கொள்ளை அடிச்சிருச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் போக போகிறது சும்மா விட மாட்டேன்னு இவங்க ஒரு பெரிய போர்க்குடி தூக்கி வச்சிருக்காங்க இப்போ வெஸ்ட் பெங்காலில். தமிழ்நாடு அரசியலை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தா வெஸ்ட் பெங்கால் திரும்ப ஆகான்ற மாதிரி தான் பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ பேர் கலைபெறமாக தான் அங்கே களம் போய்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் சொல்லட்டுமா? ஒரு சில அறிவெளிகள் நினைப்பாங்க, சிலையை உடைச்சிட்டா, சிலையை சேதப்படுத்திட்டா, சித்தாந்தத்தை உடைச்சிட்டோம், சித்தாந்தத்தை சேதப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு. சித்தாந்தத்தை தொட முடியலன்றதுனால தான் சிலையவே தொடுறாங்க. புரிஞ்சுங்க, எதை ஈஸியாக அவங்களால தொட முடியும்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த கட்சியை எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவனோ இருந்துட்டு போயிடுங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கோட்பாடு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒன்று எடுத்துக்க சொல்லலை. ஆனால் தொழிலாளிகள் இருக்கிறதுனால தான் முதலாளிகள் இருக்காங்க. இந்த விஷயத்தை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லார் வயிற்றுக்கும் சோறு கிடைக்கணும், இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் மற்றனா தொடைய வேணாம் மக்களே. இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேப்பா சூப்பர்ன்ற மாதிரி ஒரு பெரிய மரியாதை நீங்களே வச்சுருவீங்க. அப்பேற்பட்ட கம்யூனிஸ்டத்தோட அடி விழுது லெனின் அவர்கள். அவரோட சில மேற்கு வங்கத்தோட முர்ஷிதாபாத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ தான் பாஜக அங்கே ஆட்சி அமைக்கிறாங்களே, என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? சில பேர் ஜெய் ஸ்ரீராம்னு முழங்கினபடியே சிலையை அடித்து உடைச்சிருக்காங்க. மக்களே சிலை மாரிலாம் அவங்க அதை ட்ரீட் பண்ண மாதிரி தெரியல. வெறிய ஒட்டுமொத்தம் மனுஷன் மேலே காட்டினா எப்படி இருக்கும், அது போல் இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. நல்ல வேலை உயிருள்ள மனுஷங்க இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். அவன் இவ்வளோ கோவத்தை இறக்காம விட்டானேன்ட்டு. ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்துக்கும் இந்த சிலைக்கு என்னங்க சம்மந்தம்? படிங்கயா கொஞ்சமாச்சும். கடவுள் சார்ந்து இருக்க ஒரு சித்தாந்தத்தை கொள்கை சார்ந்த ஒரு தலைவரோடு கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த அளவு தான் அறிவு இருக்கா என்ன? சுத்தமாக தெரியல. ஸ்ரீராமரை எல்லாருமே அந்தளவுக்கு பார்க்குறோம், இந்து மார்க்கம் சார்ந்து ஒரு பெருங்கடவுளாக பார்க்குறோம். அவர் பேரை எங்கெங்களையா பயன்படுத்துவீங்க இது போல் கன்றாய் பூச்ச வேலைக்கு? இந்த விஷயம் கொஞ்சம் பெருசாக மாறுது. 5 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த லோக்கலில். ஆனால் சிபிஎம் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. உடச்சி யாருன்றது ஊருக்கு தெரியுது, அந்த சிலை இருந்த இடத்துல இன்னொரு சிலை வரும், புதிய சிலை அமைக்கப்படும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பாஜக சார்ந்து தமிழக மக்களுக்கு அபிமானம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இது போல விஷயம் முதல்ல நீங்கள் தடுக்கணும். இது போல காட்சிகளையும் செய்திகளையும் மக்கள் பார்த்துட்டே இருந்தாங்கன்னாக்கா எங்கேருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக சார்ந்த அபிமானம் பெருசாக வரும்? யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இந்த கட்சியோட ஃபியூச்சர் சார்ந்தால் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு சில அறிவெளிகள் பண்ணுற இந்த வேலையால் ஒட்டுமொத்த கட்சி சார்ந்தும் களங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. আপনাদের একেবারে সিপিএম এর বিক্ষোভ মিছিল, যে গতকাল রাত্রে লেনিনের মূর্তি ভাঙা নিয়ে একেবারে সিপিএম এর বিক্ষোভ মিছিল দেখাচ্ছে। একেবারে তারা থানা থেকে ডেপুটেশন দিয়ে একেবারে কার্যত বেরিয়ে আসে লেনিনের মূর্তি ভাঙা নিয়ে। একেবারে তারা বিজেপির ওপর দোষারোপ চাপিয়ে দেয় যে এই বিজেপির কর্মকাণ্ডের জন্য এই যে লেনিনের মূর্তি ভাঙা হয়েছে। কিন্তু গতকাল রাত্রে কিন্তু বিজেপির কিছু কর্মীরা এই অপবাদ একেবারে তৃণমূলের উপর চাপার চেষ্টা করেছিল। কিন্তু আজ সিপিএম এরা কার্যত সরাসরি বলে দিয়েছেন যে এই মূর্তি কিন্তু বিজেপির কর্মীরাই
ভাঙচুর করেছে, কারণ যে জেলা সভাপতি রয়েছেন তিনি একেবারে সকালবেলায় যাদেরকে অ্যারেস্ট করা হয়েছে তাদেরকে ছুটানোর জন্য, ছাড়াবার জন্য এসছে। সেই দেখাচ্ছি লেনিনের মূর্তি একেবারে কার্যত একেবারে ভাঙা অবস্থায় রয়েছে জিয়াগঞ্জ শিবত সিং কলেজের সামনে। আর সেই জায়গায় একেবারে দেখাচ্ছি যে সিপিএম এর যারা কর্মী রয়েছে একেবারে দেখাচ্ছি সেই লেনিনের মূর্তির ওপর তাদের যে পতাকা রয়েছে সেই পতাকা একেবারে লাগানো হচ্ছে। সেই দেখাচ্ছি আপনাদের সরাসরি পিআর নিউজের পর্দায়, যেখানে জিয়াগঞ্জের মতন শহর যে এর আগে কোনো রকম এই ঘটনা ঘটেনি, কিন্তু বিজেপি সরকার আসার পরেই একেবারে কার্যত যেইভাবে একেবারে তাণ্ডব চালাচ্ছে বিজেপি এর কর্মীরা, সেই কথাই বলছেন সিপিএম এর নেতৃত্বরা, সেই দেখাচ্ছে আপনাদের সরাসরি। কিন্তু যেইভাবে একেবারে যে সিপিএম এর যে লেনিনের মূর্তি ভাঙা হয়েছে সেই ছবিও কিন্তু গতকাল আপনাদের আমরা দেখিয়েছি। আজকাল সেই পিআর নিউজের পর্দায় দেখাচ্ছি পিআর নিউজের পর্দায় সেই লেনিনের মূর্তি ভাঙা নিয়ে একেবারে সিপিএম এর কর্মীরা একেবারে কার্যত একত্রিত হয়ে எকেবারে যে শিবত সিং কলেজের সামনে রয়েছেন তারা যে লেনিনের যে মূর্তির ওপরে மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். வங்கதேசம் நேபாளெலாம் பார்த்தீங்களா என்ன ஆச்சுன்னு? ஜென்ஜி புரட்சின்னு ஆரம்பிச்சாங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாங்க, அதை நம்ம ஃபுல்லாக விட்னஸ் பண்ணியிருந்தோம். இது போல் வன்முறையால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாதுன்னு தான் நம்ம காலங்காலமாக ஜனநாயக தேர்தல்ன்ற ஒன்றத்தை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேர்தலோட முக்கியத்துவம் புரியுதா? எப்படி நம்ம போரே வேண்டாம், அடிச்சுட்டு சாக வேணாம், விளையாட்டில் நம்ம பார்த்துப்போம், ரூல்ஸை போட்டு ரத்தம் சின்னாமல் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போரை ஒழிக்கிறோமோ அது மட்டும் தான் கிட்டத்தட்ட அரசியல் அந்த வாக்குப்பதிவுன்றதும். ஜனநாயக முறைப்படி மக்கள் அமைதியாக பிடிச்ச ஆட்சியும் பிடிச்ச தலைவர் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு. ஆனால் அப்பேற்பட்ட விஷயம் இப்போ இருக்க ஜென்சிக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா? அந்த செலை உடைச்ச விஷயம் இருக்குல்ல, அதை ட்ரிகராக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேறு எதுலையும் இல்லை. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா? பல பேருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அரசியல் தெளிவோடு இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் முழு தெளிவு பெற்றிருக்கீங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.